بسم الله الرحمن الرحيم. மாஸ்டர்பேஷன் சுய இன்ப பழக்கம் அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து மக்ரூஹ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேள்விப்படுறோம். இது ஹராம் இல்லை, மக்ரூஹ் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாஸ்டர்பேஷன் ஆண்கள்கிட்ட மட்டும் இல்லை, சுய இன்பம் காண்பது இன்றைய காலத்தில் அதிகமாக பெண்களிடத்திலேயும் காணப்படுது. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக தான் இஸ்லாம் இதில் தீர்ப்பு சொல்லுது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், முஃமின்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். யாரிடத்துல தன்னுடைய மனைவிமார்கள் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் இல்லை இந்த காலத்தில், தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் தன்னுடைய கற்பை அவர்கள் பாதுகாப்பார்கள், தன்னுடைய இன்பத்தை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். இதை தவிர வேறு எதில் அவன் தன்னுடைய கற்பை பாதுகாக்க நினைத்தாலும், தன்னுடைய இன்பத்தை அவன் காண நினைத்தாலும் அவர்கள் எல்லை மீறியவர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒரு ஆண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யார் உங்களில் வயதை அடைகிறீர்களோ, ஆண்களோ பெண்களோ, நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஏன் திருமணம் செய்யுங்க? அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், அடுத்து என்ன உங்களுக்கு தெரியுமா, கற்பை பாதுகாக்கும். அப்படி உங்களுக்கு இயலவில்லை என்றால் என்ன செய்யுங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தப்பான காரியத்தை செஞ்சு உங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லல, நோன்பு வைங்கன்னு அது உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ திருமணம் தான் இறைவன் கொடுத்த இயற்கையான இன்பத்தை தீர்ப்பதற்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மார்க்கம் கொடுத்த வரைமுறை. சரியா? இந்த வரைமுறையை மீறி யார் எதை செய்தாலும் அது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எல்லை மீறியதாகத்தான் கருதப்படும். இது மக்ரூஹா, இது ஹராமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான அறிஞர்கள் மார்க்கத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அல்லது இந்த காலத்துல வந்த ஷேக் இப்னு பாஸ் இது போன்ற பெரும்பான்மையான அறிஞர்களிடத்துல இந்த செயல், சுய இன்பம் காணக்கூடிய இந்த செயல் ஹராம். சில அறிஞர்கள் ஷேக் அஹ்மத் இமாம் ஷௌகானி இது போன்று சில அறிஞர்கள் இதை வந்து ஹராம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஆனால் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில, குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையில பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருத்து ஹராம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஏற்றமானதா அறிஞர்கள் அடிப்படையில தெளிவாகுது. ஏன் இது ஏற்றமான தெளிவாகுதுன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியது முதல் துவக்கம். அது ஒரு தவறான செயலுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அது யார் மேலையா இருக்கும்? அந்த கற்பனை எதை அடிப்படையா கொண்டு இருக்கும்? அங்க கேள்விகள் இருக்கு. எண்ணம் இல்லாம இந்த செயல்பாடு செய்ய முடியாது. அந்த எண்ணத்தை யார் மேல வைப்பான்? ஹராமான உறவு மேலதான் வைப்பான். எதை பார்த்து வைப்பான்? ஹராமான காட்சியை பார்த்தா வைப்பான். அந்த ஹராமான காட்சியை பார்க்க துவங்குறவன் எப்படி ஒரு பெண்ணை கற்பனை செய்வான்? தவறான எண்ணத்துல நிர்வாணமாகத்தான் கற்பனை செய்வான், அல்லது ஈர்ப்பாகத்தான் கற்பனை செய்வான். அப்ப அதை கற்பனை செய்யறது கூடுமா? அனுமதிக்கப்படாத பெண் அப்படி பாக்குறது கூடுமா? அனுமதிக்கப்படாத பெண்ணை நினைக்கிறது கூடுமா? அதே மாதிரி ஒரு பெண் அனுமதிக்கப்படாத ஆணை நினைக்கிறதோ, அனுமதிக்கப்படாத பெண் நினைக்கிறதோ, ஆணை நினைக்கிறதோ, அல்லது தவறான காட்சிகளை பார்க்கிறதோ கூடுமா? கூடாது. இப்ப இந்த செயலோடு இணைந்த எல்லாமே ஹராம் தான். இது உன்னுடைய தந்தை முன்னாடி செய்வியா? உன் தாய் முன்னாடி செய்வியா? உன் மனைவி முன்னாடி கூட செய்வியா? செய்ய மாட்ட. ஏன் செய்ய மாட்ட? இது ஒரு அருவக்கத்தக்க தவறான காரியம்னு உன் மனசுல எண்ணம் இருக்கு. எப்படி அதை மார்க்கம் அனுமதிக்கும்? சயின்ஸ் அடிப்படையில் இது நல்லதா கெட்டதாங்கிற பேச்சுக்கெல்லாம் நம்ம இங்க போக வேண்டிய அளவீடே இல்லை. உனக்கு வயதை கடந்தால் திருமணம் செய்யதான் மார்க்கம் சொல்லுது. உன்னுடைய ஆசை ஹலாலா தீர்ப்பதற்கு, முழுமையான இன்பத்தில் தீர்ப்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய நியதி உன் மனைவி, உன் கணவன். இந்த உறவுல சரியாயிட்டீங்கன்னா முடிஞ்சிரும். அப்படி ஒருவேளை உனக்கு மனைவி அமைந்தும் கணவன் அமைந்தும் உன்னால உன்னுடைய விஷயத்துல தீர்த்தியாக முடியல, ஒரு பெண்ணுக்கு அந்த குறை இருக்கு, ஆணுக்கு ஒரு பெண்ணு குறை இருக்குன்னா ரெண்டு பேரும் அல்லாஹ்வை பயந்து விலகிக்கோங்க. வெளி ஹலாலான உறவை தேடிக்கொண்டு ஹலாலான உறவின் அடிப்படையில மறுபடியும் அந்த உறவை சீரமைத்துக் கொள்ளுங்க. அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடை தவிர நீங்க இதை போய் செய்யுங்க அதை போய் செய்யுங்கன்னு சொல்லி மார்க்கம் எங்கேயும் அனுமதி கொடுக்காது. மாஸ்டர்பேஷன் முழுவதுமா ஹராமான செயல். அது மக்ரூஹான செயலா இருந்து நீங்க சொன்னாலும் கூட இது உங்களை அது பக்கம் தான் கொண்டு போகும். ஹராம தான் பார்த்து செய்வீங்க, ஹராமான எண்ணத்துல தான் செய்வீங்க, ஹராம யோசிச்சு தான் செய்வீங்க. அதை யார வேணாலும் யோசிப்பீங்க. அதே யோசனை உங்கள் தாய் மீது கூட வரும், உன் சகோதரி மேல கூட வரும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தவறா நினைச்சு கூட வரும். அதுக்கு எதுக்குமே அனுமதி கொடுத்துடக்கூடாது. அப்ப இதை தடுத்தா மட்டும்தான் அனுமதி ஏற்படாது. இப்ப இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடிமையாகக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களை லேசாக்கிடுவாங்க. இன்னை காலத்துல போன் கையில இருக்கு, மொபைல் கையில இருக்கு, லேப்டாப் கையில இருக்கு, எல்லாமே கையில இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டா கூட அவனுக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அது நோயாயிரும், அடிக்ட் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கணும்னா அவன் முழுமையா இதை ஹராமாக்கி ஒதுங்கி கொண்டா மட்டும்தான் முடியும்.
தெளிவான விளக்கம். ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு ஆணும் உறவு, பெண்ணும் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகி இருக்கு. LGBTQ அப்படின்னு சொல்லி ஒரு சமூகமே உருவாகிட்டு. அதாவது இன்னைக்கு அது சர்வசாதாரணமாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் மேலே ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வருவதோ, ஒரு பெண் மேல ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வருவதோ, அல்லது ஒரு ஆணும் பல ஆண்களும் ஒரு பல பெண்களும் சேர்ந்து, அல்லது பல பெண்களும் பல ஆண்களும் சேர்ந்து என்று இப்படி ஒரு சமூகத்துடைய கலாச்சாரங்கிறதை விட ஒரு மனித மாண்பே உடைந்து மனிதத்துவ தன்மையை விட்டு விலகி இது போன்ற ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம். இந்த காலத்துல நம்ம இந்த காலத்துல மட்டும் பார்க்கல, நம்ம லூத்துடைய காலத்துல இருந்து அதே செயல்பாடு குர்ஆன் சொல்லுது. ஒரு சமூகம் அழிந்ததே, ஒரு சமூகம் சபிக்கப்பட்டதே, ஒரு சமூகம் இறைவனால் அழிக்கப்பட்டதுடைய காரணமே ஒரு ஆணும் சேரக்கூடிய இயற்கையின் மரபுக்கு மாற்றமான ஒரு செயலை செய்வதுதான். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் வரக்கூடிய காட்சிங்கிறது மிகப்பெரிய அநீதம். அது சமூகமே செய்யக்கூடிய அநீதம். அது எனக்கு நான் சொன்னல, எனக்கு வரக்கூடிய சில கேஸ்களை சொல்றேன். ஒரு ஆண் வந்து சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஆண் மேலதான் ஈர்ப்பு வருதுன்னு சொல்லி. ஒரு பெண் வந்து சொல்றாங்க, என் கணவருக்கு இன்னொரு ஆணோட சேர்றதுதான் விருப்பமா இருக்கு, என்னோட சேர்றது விருப்பமா இல்ல. என்னுடைய கணவர் என்ன நிர்பந்திக்கிறாரு இன்னொரு ஆணோட சேர்ந்து நானும் அவரோட சேரணும்னு சொல்லி. லம் தத்ஹரில் ஃபாஹிஷத்து ஃபி கௌமின் கத்து, ஒரு சமூகத்துள்ளே மானக்கேடான செயல் வெளிப்படையா மாறும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி வெளிப்படையா இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய சமூகமா நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம். நீங்க சொல்றது முஸ்லிம் சமூகத்தை சொல்றேன், நான் இறைமறுப்பாளர்களுடைய சமூகத்தை பத்தி பேசவே இல்லை. இறை நம்பிக்கை கொண்டு இது போன்ற செயல்பாடுகளை பெரிய பாவம் என்று கருதக்கூடிய, சபிக்கப்படக்கூடிய, அழிக்கப்படக்கூடிய, இறைவனுடைய பார்வையிலிருந்து தூரமாக்கக்கூடிய, சொர்க்கத்தை அவனிடத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய காரியம்னு நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில ஒரு ஆணும் திருமணம் செய்யறதோ, ஒரு பெண்ணும் திருமணம் செய்யறதோ, அது வெளிப்படையா பகிரங்கமா வந்து நான் எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய உரிமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள காட்சிகளோ இன்னைக்கு அதிகமாகிறத பாக்குறோம். அதை எதிர்க்கக்கூடிய முறையிலையும், அதை சொல்லி புரிய வைக்கக்கூடிய முறையிலையும் நீதம், கண்ணியம், ஒழுக்கம் இதெல்லாம் பேணப்படணும். ஆனா இதெல்லாம் பாரதூரமான பாவங்கள். இதை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமை சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் இருக்கு. இப்போ அந்த லவ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கிட்ட லவ் பண்றாங்க, அவங்களுக்குள்ள எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்றாங்க, எல்லா விதமான ஹராமான காரியங்களையும் வெளிப்படையா என்ன செய்யறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்துல வந்து உணர்றாங்க, இல்லை இவ்வளோ ஹராம செஞ்சுட்டமேன்னு சொல்லி. இதுக்கான தீர்வு என்ன? நெக்ஸ்ட் திருமணத்தை நோக்கி போறதா, இல்ல அது விட்டுறதா? அவங்களுக்கு என்ன சொல்ல? இது 2 விதமா சொல்லணும். ஒண்ணு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இதெல்லாம் ரொம்ப லேசா இருக்கு. ஒரு பெண்ணை பாக்குறதோ, ஒரு பொண்ணை பேசுறதோ, ஒரு பெண்ணை பழகிறதோ, ஒரு பெண்ணை முடிவெடுத்து லவ் பண்றதோ, அவங்களோட தவறான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பின்தொடர்ந்து போறதோ, தவறான செயலை சிறிய வயதிலேயே முடிக்கிறதோ ரொம்ப எளிதா இருக்கு. ஒன்று, ஹராமில் துவங்கிய ஒன்றை ஒருபோதும் ஹலாலாக்குறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன, நாங்க வந்து லவ் பண்றோம், எங்களுக்கு ஒரு வழியே இல்லை, நாங்க கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. சரி, ஓகே. ஆனா நீங்க செஞ்ச பாவம் ஹலால் கல்யாணம் பண்ணிட்டா மறைஞ்சிருமா, போயிருமா? இப்ப 2 பேரும் செய்ய வேண்டியது, ஹராமை செய்த நீங்கள் முதல்ல விலகணும், விலகி தௌபா செய்யணும், அப்புறம் நிதானமாகணும். நிதானமாகி இதை எப்படி ஹலால் ஆக்குறதுங்கிற முறையை பார்க்கணும். எப்படி இதை ஹலால் ஆக்குறது? திருமணத்தின் மூலம். திருமணத்தை எப்படி செய்யறது? பெற்றோர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட அணுகி அந்த வழி, அவங்களுடைய பெண்ணுடைய பொறுப்பாளரிடத்துல போய், இந்த மாதிரி உங்க பெண்ணை நான் நேசிக்கிறேன், பெண்ணை விரும்புறேன், நான் ஹலாலா வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உங்க பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கன்னு கேட்கணும். ஆண் போய் என் பெற்றோர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், நான் திருமணம் செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். இப்ப இந்த முறைப்படி அந்த உறவு ஹலாலாக்கப்படணும், பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு. இது ஒண்ணு. 2வது, இன்னைய காலத்துல 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா, 23 வயசு 24 வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா, அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடுறாங்க. அந்த பெண்ணோட பேசுறது, பழகிறது, இரவுல பேசுறது, பழகிறது, வெளியே போறது, தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு, ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு, என் மனைவி என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? என்ன பண்றாங்க, திருமணம் முடிச்சிடுறாங்க பெற்றோர் நிர்பந்தத்திலேயோ, அல்லது அவங்க வந்து வேறு வழியே இல்லை, ஹலாலாக்கிடுவோம். ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு, அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அதனால பல பிரச்சனைகள், சிக்கல்களை திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு, முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வாங்க, ஹராமை விட்டு வெளியே வாங்க. 2 பேரும் நிதானமா யோசிங்க.
நீங்க 2 பேர் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம். அந்த காலத்துல அவர் யாருன்னு, அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பெண் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும். அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும். ஒரு ஆணுக்கும் அப்படிதான். அவர் பேசுற எந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசினாலும் அது வந்து கவிதையா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரொமான்டிக்கான அந்த ஒரு காலம். அது அந்த காலத்தை விட்டு வெளியே வந்து 2 பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா? இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? என்னுடைய குணமும் உங்களுடைய குணமும் ஒத்து வருமா? 2 குடும்பமும் இணைந்து வாழ முடியுமா? இப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளுடைய நிபந்தனையும், மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்களா, நான் பின்பற்றேனா, எனக்கு குணம் இருக்கா, உங்களுக்கு குணம் இருக்கா, இது நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமானு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி ஹலாலான உறவுக்கு அவங்க தொடரணுமே தவிர, நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம வந்து பாவத்துல இருந்துட்டோம், இதோட முடிவு திருமணம் தான் அப்படின்னு போய் திருமணம் செஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நரகத்துல ஆக்கி 2 பேருடைய வாழ்க்கையுமே தடுத்துடக்கூடாது. ஆனா 2 உறவுக்குமே நான் சொல்றது, முதல்ல நிறுத்தி பாவ மன்னிப்பு கேளுங்க, ஹலாலாக்குறது குடும்பத்திட்ட பேசுங்க. அந்த குடும்பத்திட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிதானமா 2 பேருமே உட்கார்ந்து யோசிங்க, இது சரியா வருமா, நம்ம வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமாங்கிற அடிப்படையில, அந்த அடிப்படையில திருமணத்துக்கு முன்னெடுத்து போங்க. ஹபீபே, இப்படி ஒரு பக்கம் ஒரு மாதிரியான லவ் இருந்தாலும் கூட இன்னைக்கு சமீப காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் தாவா செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலான காதல் அப்படிங்கிறது அதிகமாக நம்மளால பார்க்க முடியும். அப்படியா? அது இயற்கை தானே. இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆண் பயான் சொன்னான்னா, ஒரு ஆண் வந்து ஒரு இஸ்லாமிய வீடியோ போட்டான்னா அதுக்கு அதை பார்க்கக்கூடிய வியூஸை பாருங்க. ஒரு பெண் இஸ்லாமிய வீடியோ போட்டான்னா, இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினானா, அல்லது கருத்தை சொன்னான்னா அது கீழே மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்னு கமெண்ட் எழுதக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கையை பாருங்க. இங்க மார்க்கம்லாம் அளவீடு கிடையாது. இங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஈர்ப்பு தான் அளவீடு. அந்த அளவீடு எந்த அடிப்படையிலும் ஏற்படும், மார்க்க அடிப்படையிலும் ஏற்படும். இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லிம் பெண் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண்ணா இவன் தேடுறதுக்கு அளவீடே வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு இஸ்லாமிக் போஸ்ட் போறாளான்னு தான் போய் பார்க்கறான். இஸ்லாமிய போஸ்டாலா போட்டிருக்கா, பலஸ்தீனை பத்திலாம் போஸ்ட் போட்டிருக்கான்னா அந்த பெண் வந்து பெரிய தக்குவால அப்படி உயர்ந்த பெண்ணுன்னு நினைக்கிறான். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை அவன் பயான்களா ஷேர் பண்றான், அவன் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸா போடுறான், இஸ்லாமிக் ரீல்ஸா போடுறான்னு சொன்னா அவன் பெரிய தக்குவா உள்ள ஆள் போல அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மேல கவனத்தை கொண்டு வந்து ஈர்ப்பு ஏற்படுத்தி அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் அளவீடு இல்லை. இது வந்து ஒரு அவன் எதுக்காகவும் செய்யலாம், இஹ்லாஸாவும் செய்யலாம், லைக்ஸ்க்காக ஷேருக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் செய்யலாம், அல்ல எதுக்காகவும் செய்யலாம். இன்னைக்கு அது அல்லாவுக்கு அவருக்கு உள்ளது. ஆனா இது அளவீடு அல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்ந்தெடுப்பதற்கு. அது வந்து முறைப்படுத்தப்பட்டு ஒருவேளை உண்மையாகவே அந்த ஆண் பிடித்திருந்தா குடும்பத்திட பேசி அந்த ஆணை விசாரிச்சு, அந்த ஆணுடைய சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு, அந்த பெண்ணை பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை விசாரிச்சு, சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு நேர்ல உட்கார வச்சு மார்க்கம் அனுமதி அளிக்குது. என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறதான வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும். ஒன்று ஆண் பார்த்து விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான், இல்லைன்னா பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இங்க மார்க்கம் சொல்லிடுச்சு பெற்றோர்கள் பார்க்க தான் முடியுமே தவிர நிர்பந்திக்க முடியாது, 2 பேருடைய விருப்பம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி. இங்க அதுதான் வித்தியாசம். யார் பாக்குறாங்கிறது தான். அப்பா அம்மா பாக்குறாங்களா, நான் பாக்குறேன்னா நீங்க பாக்குறீங்களாங்கிறதான். அந்த பெண்ணா இருக்கக்கூடிய பாக்குறாங்கதான் இங்க இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்படி பார்க்கப்படும் போது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு பெண்ணை பார்க்கறியா, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறியா, முதல்ல போய் அந்த பெண்ணை பாரு. பெண்ணை பார்த்துக்க, இந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இல்லை, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு பண்றியா, அந்த பொண்ணை போய் பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி ஒரு மனிதர் வந்து கேட்டார், ரசூலுல்லாஹ் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை பார்த்தீங்களா? அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல வேறுபாடு இருக்கும், அதை பாருங்கன்னாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலாம், சில சமயம் பிடிக்காம கூட போகலாம். நீங்க பாத்தீங்களா? நாங்க பார்க்கலன்னாங்க. நீங்க போய் பாருங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரசூல் அனுமதி அளிச்சாங்க. பார்க்கணும். அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகு, அவங்க அழகுபடுத்தப்படாத நிலைமையில மார்க்கம் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்குது. ஹிஜாபுடைய ஆடையில அவங்களுடைய முகம், அவங்களுடைய கரம் தெரிகிற அளவுக்கு. 2வது அந்த பெண்ணிடத்துல பேசணும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடத்துல உட்கார்ந்து பேசணும். பக்கத்துல உட்கார்ந்து இல்லை, கொஞ்சம் தொலைவில் உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்துல, பக்கத்துல அவங்க ஒட்டு கேட்க சொல்ல மார்க்கம். அவங்க பேசட்டும். அவங்களுடைய விருப்பங்களை, இவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறது இல்லை. உங்களுக்கு என்ன உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு பீச் ஓரமா வாக் பண்றது பிடிக்குமா, அல்லது வந்து ரோட்டோரமா வாக் பண்றது பிடிக்குமாங்கிற அந்த பேச்செல்லாம் பேச சொல்லல. வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட
இரண்டு குடும்பமும் இணைய போற நேரத்துல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து பேச சொல்லுது. ஒரு முறை பேசுங்க, திருப்தி இல்லையா, ரெண்டாவது முறை பேசுங்க, திருப்தி இல்லையா, மூணாவது முறை போன்ல தனிமையில உட்கார்ந்து பேசுற சொல்ல. நான் அந்த சாட்டிங்லாம் அங்க அனுமதிக்கப்பட்டது கிடையாது, அல்லது டேட்டிங்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. உட்கார்ந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கைக்கு இந்த உறவு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் ஹலாலான முறையில நகர்த்த முடியுமா, எனக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் இருக்கா, இதுல பெற்றோர் நிர்பந்தம் இல்லாத நிலைமை இருக்கா, இது எப்படி நம்ம அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு நம்மளுடைய இந்த கேள்வி பதில் எப்படி அமையுங்கிற அடிப்படையில எத்தனை முறை வேணாலும் மார்க்கம் அளவீடு சொல்லல, மனசாட்சிக்கு உட்பட்டு ஹலாலுடைய வரைமுறைகளுக்கு உட்பட்டு தனிமை இல்லாத நிலைமையில ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து இந்த காலத்துல குறிப்பா பேசணும். நான் பார்த்துட்டு நீ கல்யாணம் முடிச்சு கொடுன்னு அப்பா சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு பல பேர் தலாக்கில் வந்து நிக்கிறாங்க, ஃபுல்லால வந்து நிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு நீ தான் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்பா சொல்லக்கூடாது. அந்த திருமணம் செஞ்சீங்கன்னா திருமணம் தூக்கி வீசப்பட்டு மார்க்கம் தூக்கி வீசிடும் அந்த திருமணத்தை. இப்போ இரண்டு உறவுகளும் ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து மனப்பூர்வமாக பேசி ரெண்டு பேருக்கும் சரி சம்பந்தம், இதை நாம் அடுத்தடுத்து கொண்டு போவோம் அப்படிங்கிற ரெண்டு பேருடைய முடிவும் எல்லா கலந்தாய்வுக்கு பிறகும் வந்ததற்கு பிறகு தொடங்குதாங்கன்னா இதான் ஹலால். இதுக்கு முக்கியத்துவம் சமூகம் கொடுத்துச்சுன்னா இன்னும் திருமண உறவுகள் எளிதாகும். சரி, இது வந்து ஆரம்பத்தில் போய் பார்க்கறத பற்றி நீங்கள் சொன்னீங்க, கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்து ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு இவங்க தான் நிற்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கேப்பில் போய் சென்று பார்க்கலாமா? எனக்காக பேசப்பட்ட முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு போய் பார்ப்பீங்க? இங்கே வந்து என்னன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இவங்க படிச்சு முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு வேலை வீசா கிடைச்ச உடனே போய் கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்துட்டு அவன் 3 வருஷம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். இது என்ன மார்க்கத்தில் அதை வீடு? ஒரு பெண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேச்சு நிக்காஹ் தான். நீங்க 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிப்பீங்கன்னா நீங்க 2 வருஷம் கழிச்சு பொண்ணை பாருங்க. நீங்க 2 வருஷம் அந்த கேப்பை கொடுத்தீங்கன்னா 2 பேருக்கு என்ன மன முறிவு வேணாலும் ஏற்படலாம். என்ன அந்த கேள்வி ஒண்ணு வருது. இப்ப நிறைய பெண்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன சொல்றாங்கன்னா புரிதல் இல்லாம எப்படி திருமணம் முடிக்கிறாரு. அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க புரிதல் ஏன் புரியணும்னு ஆசைப்படுறீங்க? 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு தான் சொல்லிட்டேன்னு. அது அந்த புரிதல் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒருத்தரை பத்தி நான் இங்க பாருங்க, அதுக்காக என்ன செய்யணும்ன்றீங்க? மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை நீங்க வந்து திருமணம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட கேளுங்க. இறை தூதரே ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக கூடியவங்கள்ட்ட செய்தி அனுப்புறாங்க, போய் கேட்டு வாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்கன்னு. அந்த பெண் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிறேன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்கிறதுக்கு இப்ப அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்விடத்துல கேட்டு உங்களுக்கு அதுக்குரிய வழி பிறக்குது, அந்த பெண்ணை பார்ப்பதற்கோ அந்த பெண் குடும்பத்தர் இடத்துல பேசுவதற்கோ அந்த குடும்பத்தர் அனுமதியோடு நடக்குதுன்னா 2வது ஸ்டெப்பு மார்க்கம் சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய இஸ்திகாராவுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பை கேட்டதற்கு பிறகு பெண்ணிடத்துல உட்கார்ந்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, உங்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்க. முறைப்படுத்தப்பட்ட முறையில, தவறான கேள்விகள் இல்லாம, உடல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லாம, ஆபாச பேச்சுகள் இல்லாம, அவங்களுடைய உறவினரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தொலைதூரமா வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்து எந்த தடையும் இல்லாம பேசி இந்த உறவு சரியாகுமா அப்படின்னு உட்கார்ந்து பேசுங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் மேல நான் தவக்கல் வச்சு, யா அல்லாஹ் நான் அனுமதி கேட்டேன், ஒரு பெண்ணை அனுமதி கொடுத்த, நான் பேசிட்டேன், நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு தவக்கல் வச்சு கல்யாணம் முடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணு சோதனை ஆயிட்டானா அது சோதனை, அந்த ஆண் சோதனை ஆயிட்டானா அது சோதனை. அந்த ஆண் சரியா இல்லைன்னா, அந்த பெண் சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது. அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, அவங்க திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, வழியை வச்சு பேசுங்க, ஜமாத்தை வச்சு பேசுங்க. அதுக்கப்புறமா அந்த ஆணும் அந்த பெண்ணும் ஒத்து வரலன்னா 2 பேரும் விலகிருங்க, அடுத்த வாழ்க்கையை நோக்கி போங்க. இதான் பண்ண முடியுமே தவிர நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நீ 1 வருஷம் என்னோட இருந்துக்கோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கெல்லாம் மார்க்கம் அனுமதிக்காது.